இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது. எங்கள் அம்மா வீட்டாண்ட இந்த கீரை கிடைக்கவே மாட்டேங்குது போல இருக்குது. நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன். உங்கள் வீட்டாண்ட இது நிறைய இருக்குது. நீங்கள் ஏன் இதை பறித்து சமைக்க மாட்டீங்கன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. முடக்கத்தான் கீரை எங்கள் வீட்டாண்ட இது நிறைய இருக்குது. என்ன போய் பறிக்க தான் முடியல. இது கொஞ்சம் முன்னாடிலாம் நிறைய பறிச்சுட்டு வந்து அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிடுவோம் தான். இப்போ கொஞ்சம் நடுவில் முளைக்கல. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. அதனால் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை அரைச்சி வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம். இதில் என்ன பயன் இருக்குன்னா நமக்கு தாங்க ரொம்ப நிறைய பயன் இருக்குது. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30-35 வயசுக்கு மேலேயே எலும்பு தேய்மானம் வந்துடுது. இது அடிக்கடி சாப்பிட்றது மூலயமா அதில் நமக்கு நிறைய நன்மை இருக்குது. இப்போ இது காது வலி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இதோட சாரை வந்து லைட்டாக சூடுபடுத்தி காதில் விடுறது மூலயமா அதோட வலி வந்து குறையும். அப்புறம் தோல் அலர்ஜி, சொறி சிரங்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த கீரையை வந்து அரைச்சி பத்து போடுவாங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை நாளாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சு இந்த கீரையை அரைச்சி தோசை செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க, சாப்பிடுங்க.